ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து ஆடி 4வது வெள்ளி வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வரலட்சுமி விரதம். நம்ம வீட்டில் அதெல்லாம் செய்யறது இல்லைங்க. ஆடி வெள்ளி கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு புடவை வச்சு எப்பவும் படிப்பேங்க. அன்றைக்கி எப்போவும் எழுந்துக்கிற மாதிரி 4:50க்கு எழுந்தாச்சு. சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் எழுந்துக்க முடியல. வியாழக்கிழமை ஃபுல் ஒர்க்கு அப்படின்றதால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்தாச்சு. கோலெல்லாம் போட்டாச்சுங்க, தண்ணி தொளிச்சு. மார்னிங் வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நைட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க. இப்போ போது வெடிஞ்சப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி இந்த செடிங்களை பார்க்கறதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. கடவுள் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. எப்போவுமே நான் அப்படி தாங்க நினைப்பேன். இருக்கிறது இருந்தாவே போதும், அதுவே ஹாப்பி தாங்க. என் விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு நேற்றே தேய்ச்சி வச்சுங்க விழாடனே. ஆனால் குங்குமஞ்சாலாம் எதுவுமே வைக்க முடியல, டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நம்ம சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா, அதனால் அடுப்பு மேடை எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு இந்த கோலம்லாம் ரொம்ப போட விடாதுங்க. மாவுலலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி, போன வாரம் ட்ரை பண்ணேன், இந்த வாரம் ட்ரை பண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு 3 கோயிலுக்குமே குளிச்சுட்டு ஒரு சுடிதார் போட்டுட்டு பொங்கல் வச்சாச்சு. நான் கேஸ்லேயே தாங்க வச்சிடறேன். அங்கே கோயிலாண்டலாம் தம்பி வச்சுட்டுலாம் கொஞ்சம் வைக்க முடியாது, அங்கே விறகு அதெல்லாம் லேட் ஆகுன்றதால நான் ஒரே நாளில் 3 பொங்கல் வச்சுருவேங்க. ஒரு கோயிலுக்கு வந்து சாதா வெள்ளை பொங்கலுங்க நம்ம வீட்டு பிரகாரம். இந்த 2 கோயிலுக்கு வந்து சக்கரை பொங்கல். குட்டி குட்டி பாத்திரம் இதுவே நிறைய வந்துச்சுங்க. நான் ஹிந்திக்காரங்க இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ணிவிட்டுங்க. தம்பிக்கு வந்து பக்கத்தில் சத்து மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 கோயிலுக்கு தம்பியெல்லாம் கூப்பிட்டு போகலைங்க. அவர் வீட்டிலே இருக்கட்டும். ஏன்னா நான் மார்னிங்கே 8 o'clock ஒரு 8:30க்கே போயிட்டு வந்துட்டால் 11 o'clock முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு மணிக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் பெரிய சமையலுங்க, ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதுங்க. நல்லா சமைக்கவே தெரியாதுங்க எனக்கெல்லாம். இங்கே வந்து எல்லாமே பழகி எல்லாம் மாறிடுச்சு. மாவிளக்கு எடுத்து வச்சுட்டு இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற வேம்புலி அம்மன் கோயிலுங்க. அவ்வளோ சூப்பராக எனக்கு மன நிறைவாக இருந்தது. ஃபஸ்ட்டு வச்சுட்டு இங்கே பக்கத்துலேருந்து நடந்து போய் வந்துட்டேங்க. நம்ம வீடு இது. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேங்க. இது கோலம் மார்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள். 2வது கோயிலுக்கு அர்ச்சனை தட்டு எல்லாமே எடுத்து வச்சு மாவிளக்கு அது வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்குதுல, வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேங்க. வண்டி டிக்கியில் வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இது 2வது கோயிலுங்க. இங்கே போயிட்டு இங்கே குட்டியை உள்ள சாமி அந்தளவுக்கு கருவறை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியல. இந்த கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் வீடியோக்காக காமின்னு. நான் வந்து விளக்கு வீடு வரையும் கொண்டு வர முடியாது, நம்ம இப்படி பண்ணுறதால சுற்றி பிரகாரம் சுற்றிட்டு பூ வச்சு அமைக்கிட்டு வந்துடுவேன். இந்த சக்கரை பொங்கல் வந்து ஹிந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க, கீழே அவங்க கொடுக்கலான்ட்டு. 3வது கோயில் ரொம்ப தொலைவுங்க. குட்டி நான் பெரிய தம்பி வரலன்ட்டார், அது ரொம்ப தொலைவு போகணுங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பிட்டு இது பொன்னியம்மன் கோயில். இங்கே போயிட்டு சூப்பராக அர்ச்சனை. சரியான க்ரௌடுங்க. இங்கே ஆடிப்புறத்தில் வந்தால் இங்கே 5 வாரமே தெரியும், ஃபுல்லாக வழியில் தெரியுதுங்க. நிறைய பேர் இருந்தாலும் வீடியோவில் காமிக்க விடாது இல்லைங்களா, அதனால் நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கல. அவ்வளோ க்ரௌடுங்க. இவங்கெல்லாம் முடிஞ்சிட்டப்போ தான் நான் மாவிளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.